குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட்டுக்கு இங்கிலீஷ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அதில் ஒரு பார்ட்டு தான். சரிங்களா? கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிராமர் பார்ட்லேருந்து போயம், ப்ரோஸ் சம்திங் எதில் இருந்தாலும் கேட்கலாம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போயம் ப்ளஸ் அதோட ஆத்தர் நேம் என்ன அப்படிங்கிறத கொஷினாக மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். 10th 11th 12th இதிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா போயமும் அதோட ஆத்தர் நேம்ஸை வச்சு கொஷினாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதையும் ஒரு தடவை டெட்டுக்காக பார்த்துட்டு போங்க. இங்கிலீஷில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இஸ் ரிட்டன் பை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எட்வின் மியூர், வில்லியம் ஷேக்ஸ்பியர், கேப்ரியல் ஒக்காரா, டிஎஸ் எலியட். இதில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் எழுதுனது கேப்ரியல் ஒக்காரா. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, த போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர் இஸ் ரிட்டன் பை, இதை யார் எழுதுனா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன். ஆக்டன் நேஷ், பி ஆப்ஷன் வில்லியம் ஷேக்ஸ்பியர், சி ஆப்ஷன் டிஎஸ் எலியட், டி ஆப்ஷன் ஆல்ஃப்ரட் டென்னிசன். கன்ஃபெஷன் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆக்டன் நேஷ். ஸோ தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, the poem lines written in the early spring is written by dash. குலோத்துங்கனா, வில்லியம் ஷேக்ஸ்பியரா, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தா, டிஎஸ் எலியட்டா. ஆன்சர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் எழுதுனது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த போயம் மெக்காவிட்டி இஸ் ரிட்டன் பை dash. A option T.S. Eliot, B option Nadia Bush, C option Rudyard Kipling, D option Klotungan. Answer A option the correct, T.S. Eliot. Fifth question பார்த்தீங்க அப்படின்னா, the poem Everest is not the only peak is written by A option Rudyard Kipling, B option Klotungan, C option Henry Van Dyke, D option Gabriel Okara. Answer Klotungan. இதை உங்களுக்கு வேறு விதமாக கேட்கலாம், குழந்தை சாமி அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். குலோத்துங்கன் அவரோட நேம் தான், குழந்தை சாமி அப்படிங்கிறது அவரோட நேம் தான். சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்ஸ்த்து கொஷின், ஹோலோ க்ரௌன். The poem The Hollow Crown is written by dash. A option William Wordsworth, B option William Shakespeare, C option Brill Bryson, D option Toru Dutt. Answer கெஸ் பண்ண முடியுதா? ஹோலோ க்ரௌன் அப்படிங்கும் போதே கிரீடம் செக் பண்ணி பாருங்கள், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஏன்னா கிரீடம் பழைய காலத்தை வச்சு சொல்லும் போதே நம்ம ஷேக்ஸ்பியராக தான் இருப்பார், ட்ராமா பற்றி சொல்லும்போது, இல்லைங்களா? ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், செவன்த் கொஷின், த போயம் த கேசில் இஸ் ரிட்டன் பை டேஸ். ஏ ஆப்ஷன் கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், பி ஆப்ஷன் எட்வின் மியூர், சி ஆப்ஷன் ராபர்ட் ப்ரௌனிங், டி ஆப்ஷன் டோரோ டட். ஆன்சர் எட்வின் மியூர். எய்த் கொஷின், த போயம் அவர் கேஷ்யூரினா ட்ரீ இஸ் ரிட்டன் பை. அவர் கேஷ்யூரினா ட்ரீயை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், பி ஆப்ஷன் ஆல்ஃப்ரட் டென்னிசன், சி ஆப்ஷன் டோரோ டட், டி ஆப்ஷன் சாசர். ஸோ 4ல் எது ஆன்சர் கரெக்ட்? அவர் கேஷ்யூரினா ட்ரீ எழுதுனது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் டோரோ டட். So 9th question, the poem All the World's a Stage is written by A option William Shakespeare, B option William Wordsworth, C option Samuel Johnson, D option Goldsmith. Answer William Shakespeare. A option the correct. 10th question,
The poem Ulysses is written by A option Alfred Tennyson, B option William Wordsworth, C option William Shakespeare, D option Robert Browning. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் ஆல்ஃப்ரட் டென்னிசன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 11th கொஷின், த போயம் ஃபாதர் டு ஹிஸ் சன் இஸ் ரிட்டன் பை டேஸ். ஃபாதர் டு ஹிஸ் சன் எழுதினது யார் அப்படின்னா ஏ ஆப்ஷன் ராபர்ட் ப்ரௌனிங், பி ஆப்ஷன் கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், சி ஆப்ஷன் டிஎஸ் எலியட், டி ஆப்ஷன் ஆக்டன் நேஷ். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஷின், த போயம் இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் இஸ் ரிட்டன் பை டேஸ். ஏ ஆப்ஷன் ராபர்ட் ப்ரௌனிங், பி ஆப்ஷன் டோரோடட், சி ஆப்ஷன் சாமுவேல் ஜான்சன், டி ஆப்ஷன் ஜார்ஜ் ஆர்வெல். ஆன்சர் மறுபடியும் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட், ராபர்ட் ப்ரௌனிங். வரிசையாக போயம் ப்ளஸ் போயமோட ஆத்தர் நேம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்காது இல்லைங்களா? அதனால தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 12 கொஷின் போயம் ஆத்தர் கேட்டுட்டு ஸோ இதில் வந்து ஒரு இஃப் கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கேன், கண்டிஷனல் கிளாஸ்க்கு. ஸோ 13வது கொஷின், இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு வெல் யூ வுட் ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம். இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீரோ கண்டிஷனல் என்ன கிளாஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஜீரோ கண்டிஷனல் கிளாஸில் இருக்கா, பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸில் இருக்கா, சி ஆப்ஷன் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸில் இருக்கா, அல்லது டி ஆப்ஷன் தேர்டு கண்டிஷனல் கிளாஸில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆன்சர் தேர்டு கண்டிஷனல் கிளாஸில் தான் இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல்னு இருக்கா, அந்த கமாவுக்கு அப்புறம் பாருங்கள், யூக்கு அப்புறம் டைரெக்டாக ப்ரெசண்ட் வேர்பு வந்துச்சுன்னா அது ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். யூக்கு அப்புறம் வில்லு ப்ளஸ் வெர்பு ஒன்று வந்தது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ். அந்த யூக்கு அப்புறம் உட்டு ப்ளஸ் வெர்பு ஒன்றில் இருந்ததுன்னா அது செகண்டு கண்டிஷனல் கிளாஸ். அதே யூ would have ப்ளஸ் வெர்பு 3ல் வந்ததுன்னா அது தேர்டு கண்டிஷனல் கிளாஸ். அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்டு கண்டிஷனல் கிளாஸ். ஓகேவா? 14வது கொஷின், இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் எப்படிலாம் கண்டிஷனல் கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை கரெக்டாக கெஸ் பண்ணிங்களான்னு பார்ப்போம். ஜீரோ கண்டிஷனல் கிளாஸா, ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸா, செகண்ட் கண்டிஷனல் கிளாஸா, தேர்டு கண்டிஷனல் கிளாஸா? ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட், ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். சரிங்களா? ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் டைரெக்டாக வேர்ப் 1 வந்திருக்கு இல்லைங்களா? வில்லு வரல, வேர்ப் 1 மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் ஜீரோ. வில்லு வந்தால் ஃபஸ்ட்டு, உட்டு ப்ளஸ் வெர்பு 1 வந்தால் 2, உட்டு ப்ளஸ் உட்டு ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3 வந்துச்சு அப்படின்னா தேர்டு கண்டிஷனல். சரிங்களா? சரி, ஓகே. திரும்ப சொன்னால் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக அடுத்தது போயிடுவோம். த பிரைம் மினிஸ்டர் காண்ட் பேங்க் ஆன் த ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட். இது வந்து ஃப்ரேசல் வெர்ப் இல்லைங்களா? இதோட மீனிங் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஹெல்ப்பா, பி ஆப்ஷன் டிபெண்ட் ஆனா, சி ஆப்ஷன் அன்கான்ஷியஸா, டி ஆப்ஷன் ட்ரபிள்டா? ஆன்சர் டிபெண்டிங் ஆன், டிபெண்ட் ஆன், அதுதான் கரெக்டு. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. த 16th போயம் 16th கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, த போயம் நோ மென் ஆர் ஃபாரின் இஸ் ரிட்டன் பை. ஸோ போயம் வந்து நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்குது. அது யார் எழுதுனா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்க்கப், பி ஆப்ஷன் ரட்யர்ட் கிப்ளிங், சி ஆப்ஷன் ஹென்ரி வேன் டைக், டி ஆப்ஷன் ராக்கி நரியானி சிர்கி. ஸோ இது 10th போயம். ஆக்சுவலாக 11th 12th கூட பார்த்தீங்க அப்படின்னா போயம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட ஹெட்டிங்லாம், ஆத்தர்ஸ். ஓகே, ஆன்சர் ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்க்கப், அதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 17th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, the poem the Grumble family is written by. இது அருமையான போயம், பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆன்சர் லூசி மாட் மான்கமரி. சரிங்களா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18th போயம்
18th கொஷின், த போயம் லைஃப் இஸ் ரிட்டன் பை. லைஃப் அப்படிங்கிற ஒரு போயமை எழுதினது யார் அப்படின்னா லூசி மாட் மான்கோமரியா. டி ஆப்ஷன் ஹென்ரி வான் டைக்கா. சி ஆப்ஷன் ராக்கி நரியானி ஷிர்கியா. டி ஆப்ஷன் ரட்யார்ட் கிப்ளிங்கா. லைஃப் இஸ் ரிட்டன் பை ஹென்ரி வான் டைக். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 19th கொஷின், த போயம் ஐ am every woman is written by. I am every woman is written by சாமுவேல் ஜான்சனா, ராக்கி நரியானி சிர்கியா, ரட்யார்ட் கிப்ளிங்கா, எட்வின் மியூரா. 19th கொஷின் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்ட், ராக்கி நரியானி சிர்கி. ஓகே. 20th கொஷின் அடுத்த பேஜில் பிரித்து பார்த்துக்கோங்க. டோன்ட் worry about your failures. இதோட கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. டோன்ட் worry about these failures. ஸோ ஏ ஆப்ஷன் won't you வா, will you வா, don't you வா, can you வா. ஆன்சர் will you தான் கரெக்ட். 21st கொஷின் ப்ரிப்போஷன் கேட்டிருக்காங்க. she was popular dash her schoolmates. along her schoolmates, with her schoolmates, among her schoolmates, between her schoolmates. ஆன்சர் இஸ் among. ஏன்னா பெட்வீன் அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் பெட்வீன் வரும் இல்லைங்களா. அதே அந்த ஸ்கூல்மேட்ஸ்குள்ளே எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது அமாங். சரிங்களா. ஸோ அமாங் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் படிங்க. ஸோ அடுத்த கொஷின்ஸ்லாம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் கொடுக்குறதுல கொஷின்ஸ் நிறையா வரும். ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.